ஒரு அனுஷ நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ அந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நான் எதை செஞ்சால் எனக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்களுடைய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரனால செய்யக்கூடியது ரொம்ப சீக்கிரமாக பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து 6வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய சாதகத்தாரை திருவோண நட்சத்திரம். இப்போது இந்த மாதிரி நம்ம நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், இந்த நாள்களில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் போய் ஆத்மார்த்தமாக உட்காந்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக பலன் தரும். நீங்கள் ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டா மட்டும் பலன் கிடைச்சிடுங்க. நான் கோயிலுக்கு போகிறேங்க, சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணேன், சுவாமிக்கு ஒரு பூ மாலையை 5,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன், பட்டு வேஷ்டி 5,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன், பட்டு புடவை 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பலன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே முதல்ல மனப்பூர்வமாக செய்யணும். ஆதி காலத்தில் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க, இறைவனை வழிபாடு செய்யறதுல ரொம்ப எளிமையான விஷயத்துல வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் பெரிய ஒரு பொருட்செலவில் தான் அந்த இறைவனை வழிபாடு செஞ்சால் பலன் கிடைக்கும்னு கிடையாது.